வணக்கம் நேயர்களே. ஒரு ஈழத்தமிழர் வெளிநாட்டில் மிகவும் சுவையான பாரம்பரிய ஆயுர்வேத முறைப்படியிலான புரதச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுச்சாலை அல்லது ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகின்றார். அது இப்பொழுது மிகவும் பெயர் பெற்றதாக மாறி சுவிட்சர்லாண்டில் உள்ள பிரபலமான அரசு தொலைக்காட்சியில் அவரை விருதுக்காக பரிந்துரைத்து உணவு வல்லுநர் அனிதா அவர்களுடைய பார்வையின் கீழ் அவர் கௌரவிக்கப்படுகின்றார். அவர் இதற்கான விருதுக்கு பரிந்துரைத்திருக்கின்றார். என்ன சம்பவம் என்றால், ஈழத்தமிழர் ஒருவர் சுவிட்சர்லாண்டில் ஒரு உணவுச்சாலையை நடத்தி வருகின்றார், ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறாராம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு, பருப்பு, வெற்றாழைக்கிழங்கு போன்றவற்றை வைத்து அருமையான வகையில் விதவிதமான சமையல்களை எல்லாம் அந்த உரிமையாளர் செய்கின்றார். அவர் அடிப்படையிலே பிராமண இனத்தைச் சேர்ந்தவராக சொல்லப்படுகிறார். பிராமணர் ஆலயங்களில் பூஜை செய்பவராம். அந்த சமையல் இஞ்சி நீர் கொடுப்பார்களாம். அந்த இஞ்சி தண்ணீர் அங்கே ஸ்பெஷலாக சுவிட்சர்லாண்டில் பேர்ன் நகரில் அதிகமாகவே இவரிடம் இவற்றை ஹோட்டலுக்கு ஆக்கள் போவாங்களாம். ஏன்னு சொன்னால் முழுக்க சைவத்திலான உணவுகள் இவரால் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இஞ்சி தண்ணீர் வழங்கப்படுகிறதாம். வயிற்று பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக அமையும். அதே போல் பருப்பு, சோறு, வெற்றாழைக்கிழங்கு, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு போன்ற பல உணவுகள் இவருடைய வெரைட்டியான சமையலினால் அவருடைய சுவை, அவருடைய மனம் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கடைக்கு, அந்த ஹோட்டலுக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அரச உணவு வல்லுநர் அனிதா ட்ரோலி அவர் தான் வந்திருக்கின்றார். நேரடியாக அந்த சமையலிலும் சாப்பாட்டின் சுவையிலும் மயங்கி இவருடைய ஹோட்டலையும் பரிந்துரைத்திருக்கின்றார். அரச தொலைக்காட்சி ஒன்றில் இவர் பரிந்துரைக்கப்பட்டு இவருக்கான விருது வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாம். எனவே இந்த சமையலை பற்றி அனிதா ட்ரோலி சொன்ன என்னென்னு சொன்னால், இது பாரம்பரிய சுவைகளை நினைவூட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது விலங்குணவுகள் இல்லாமல் தாவர உணவுகள், மரக்கறிகளிலிருந்து புரதச்சத்துக்கள் மற்றும் பல சத்துக்களை கொண்டிருக்கிறது. இதனுடைய சுவை, மனம் என்பன உண்மையில் ஒரு இயற்கை எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே இஞ்சி நீர் வழங்கப்படுகிறது, அது சிறப்பாக இருக்கிறது. உண்மையில் அதை பெருமை அடைகிறேன். இவரை நான் இந்த முறைக்கு சிறந்த ஒரு சமையல்காரராக நான் பரிந்துரைக்கிறேன் என்று சொல்லி அரசு தொலைக்காட்சி ஒன்றின் ஊடகத்திற்கு அவர் செவியை வழங்கி அதன் மூலமான விருதுக்கும் பரிந்துரைத்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு புதினமாக இருக்காது. ஏன்னு சொன்னால், சமையலெல்லாம் ஒரு விஷயமா, எப்படியெல்லாம் நாங்கள் சமைப்போம் தெரியுமான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஆனால் இன்றைக்கும் மேலத்தை நாடுகளில் அந்த சைவ சமய உணவுகள், மரக்கறி வகைகள், அப்பளம், மிளகாய், பாயாசம், வடை, அதே போல் தயிர், மோர், தயிர் சாதம் இவையெல்லாம் இன்றைக்கும் பெருமளவில் விரும்பப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், பக்க விளைவுகள் இல்லாத, வேறு நோய்கள் எங்களுக்கு ஏற்படாத வகையில் தேவையான ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக வழங்கக்கூடிய உணவு வகைகள் தான் இவை. எனவே ஈழத்தமிழர் ஒருவர் சுவிட்சர்லாண்டில் நடத்தி வருகின்ற ஹோட்டலில் அவருக்கு அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் விருது வழங்குகின்ற அளவிற்கு அவருடைய திறமை அங்கே பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். சாதனை என்பது இதில்தான் அதில்தான் என்பது இல்லை. எதில் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஆனால் அது தொடர்ச்சியான ஒரு விடாமுயற்சியாக நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற தொழிலில் ஈடுபடுகின்ற துறைகளில் நேர்த்தியான முறையில், நேர்மையான முறையில் விடாமுயற்சியாக நாங்கள் செய்கின்ற பொழுது அது ஒரு நாள் சாதனையாக மாறும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.